ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Oppo K10ஓட கேமரா டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் Oppo K10ஓட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் கேமிங் டெஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸை பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேமராவில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூமிங் டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய 2x அண்ட் 5xல பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் நம்ம 10K போகும்போது பார்த்தீங்கன்னா பிக்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடையுது. ஸோ ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு கிடைக்கல. அண்ட் நார்மல் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ரெட்மி மொபைல் அண்ட் ரியல்மியில் இருக்க மாதிரி கலர்ஸ் எல்லாமே பூஸ்டப் பண்ணி கொடுக்கல. நேச்சுரலாக லைவாக என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பொக்கே எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக நமக்கு பொக்கே எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு பர்சனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் சைடு எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக பிளர் ஆகலை, அதுதான் உண்மை. அண்ட் 50 மெகா பிக்சலில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. அண்ட் ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் அண்ட் ஓவர் கான்ட்ராஸ்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியலாக நேச்சுரலாக என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நமக்கு Oppo K10 மொபைல் கேமராவில் இருக்குது. அண்ட் இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம Oppo K10ல எடுத்த சாம்பிள்ஸ் தான். அண்ட் எந்த ஒரு ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் சேச்சுரேஷன் இல்லை. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஸ்டெபிலிட்டிசேஷனும் இதில் கொடுக்கல. இதில் ஒரே ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் ஜூமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் ஜூமிங் பார்த்தீங்கன்னா இந்த 90 Hz இருக்க டிஸ்பிளே குவாலிட்டிக்கு நமக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கலர் சேச்சுரேஷனும் கொடுக்கல. நார்மலாக லைவாக என்ன இருக்கோ அந்த குவாலிட்டியை தான் நமக்கு வீடியோவில் கொடுத்துருக்கு. அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி இதில் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ ஷேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. அண்ட் டிஜிட்டல் ஜூமிங் ஆப்ஷன் மட்டும் தான் இதில் ஒரு குட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லோ மோஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. எந்த ஒரு ஸ்லோ மோஷனும் இதில் நான் பார்க்கல. நீங்களே விஷுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதே நமக்கு தெரியலை. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் மூட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் மூட் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேம் ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பேப்பரை நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டீட்டெயிலை அதுவே கரெக்டாக க்ராப் பண்ணி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஹெவி சேச்சுரேஷனை கொடுத்து நமக்கு டீட்டெயில்டான இமேஜஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில செல்ஃபி இமேஜஸையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.